மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவரா நீங்கள்? தமிழக அரசு அறிவித்த குட் நியூஸ். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? விரிவாக பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூலை 15 முதல் நவம்பர் 15, 2025 வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடங்கியுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2023 செப்டம்பர் 15 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு 1.63 கோடி பெண்கள் விண்ணப்பித்தனர். இதில் 1.6 கோடி பயனாளிகள் முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தற்போது சுமார் 1.16 கோடி பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் இருக்க வேண்டும். 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் தகுதியுடையவை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கைம்பெண்கள், திருநங்கைகள் மற்றும் தனித்த பெண்கள் தலைமையிலான குடும்பங்களும் தகுதி பெறலாம் என கூறப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், வருமானம் வரி செலுத்துவோர் அல்லது 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள் தகுதியற்றவை என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது வலுத்தது. தமிழகம் முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் 3,768 முகாம்கள் நகர்ப்புறங்களிலும் 6,232 முகாம்கள் ஊரக பகுதிகளிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மற்ற கோரிக்கைகள் தொடர்பான மனு மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு வரும் நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறப்பட்ட இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை தற்போது தொடங்கியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்களின் மீதான ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் 45 நாட்களுக்குள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்ற விவரம் அறிவிக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.